பாண்டி அவனுக்கு மானம் ஒண்ணுதான் பெருசு. பின்முதுகுல குண்டடிப்பட்டு என்னுடைய மானம் போக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீவல பெரிய பாண்டி. இந்த பெயரை கேட்டாலே தானாவே உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோணும். அவரை போலீசார் சுத்தி வளைச்சு நின்னப்ப பாண்டிய ஓட சொன்னதாகவும், ஆனா இந்த பாண்டி ஓடி போய் செத்தான் அப்படிங்கிற பேரு வரக்கூடாது, முடிஞ்சா நெஞ்சில சுடுங்க என சொல்லி அந்த இடத்திலேயே நின்று துப்பாக்கி குண்டுகள் நெஞ்சில் பாய பாண்டி என்கிற சீவல பெரிய பாண்டி தன்னுடைய இறுதி மூச்சை விட்டதாகவும் சொல்றாங்க அந்த கிராமத்து மக்கள். இன்னைக்கு வரைக்கும் சீவலப்பேரி மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் சீவலப்பேரி பாண்டியுடைய வீரம் வரணும்னு வேண்டிக்கிட்டு அவர் தடம் பதித்த இடத்தில் பிறந்த குழந்தையை தரையில் போட்டு எடுக்கிற வழக்கத்தை வைத்திருப்பதாகவும், அவருடைய பெயரை இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வச்சு வராங்கன்னா யார் அந்த பாண்டி? எதுக்காக கையில அருவாளை எடுக்கணும்? எதுக்காக என்கவுண்டர்ல சாகணும்? சாதாரண பாண்டி ஏன் சீவலப்பெரிய பாண்டியா மாறணும்? அவரை பத்தி வெளியான திரைப்படத்தில் சொல்லப்பட்டது அத்தனையும் உண்மையா? என்ன நடந்துச்சு? சீவலப்பேரி கிராம மக்கள் என்ன சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அன்பு நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதிய வியூவர்ஸ் யாராவது இப்பதான் நம்ம வீடியோஸை பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி என்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் பாண்டி. இவருடைய அண்ணன் பெயர் மலையாண்டி. அந்த கிராமத்திலே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த சீவலப்பெரிய பாண்டி. அண்ணன் தம்பி இருவருமே மாட்டு வண்டிகள் மூலமாக தாமிரபரணி ஆற்றில் மணலை ஏற்றி சென்று வியாபாரம் பார்த்து கொண்டு விற்பனை செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளி வியாபாரம் செய்யும் தொழிலையும், அதோடு அவங்களுக்கு இருந்த பல ஏக்கர் நிலங்கள்ல விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது கூடவே ஆடு மாடுகளையும் வளர்த்து அதன் மூலமாக நல்ல வருவாயை சம்பாதித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அந்த சுற்று வட்டாரத்திலேயே சீவலப்பேரி என்கிற கிராமத்தில் தான் சந்தை அதிகமாக நடக்கக்கூடுமாம். அப்படி நடக்கக்கூடிய அந்த சந்தை எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுவும் இவங்களோட சொந்த நிலத்தில் தான் காலகாலமாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஆட்டு சந்தைகள் எல்லாம் அங்குதான் நடக்குமாம் என்பதனால் அதற்கான வாடகை எல்லாம் இவர்களுக்குத்தான் கிடைக்குமாம். ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்போடுதான் பாண்டியோட குடும்பம் அந்த பகுதிகளில் காணப்பட்டு இருக்கு. அதே ஊரோட தலைவராக இருந்தவர் தான் சுப்பிரமணியம். அந்த ஊரில் அவர் சொன்ன பேச்சை யாரும் மீற மாட்டாங்க, காவல்துறை உட்பட என சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமையை அந்த ஊர்ல தக்க வச்சுட்டு இருந்திருக்கிறார் சுப்பிரமணியம். ஆனா தங்களுக்குன்னு ஒரு நேர்மையான கோட்டை போட்டுக்கொண்டு போய்கிட்டு இருந்த சீவலப்பெரிய பாண்டி மற்றும் அவரோட அண்ணன் மலையாண்டி கிட்ட சுப்பிரமணியன் தரப்பு ஆட்கள் உரச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் இவர்களுக்கான பிரச்சனைகளும் ஆட்டங்களும் தொடங்கி இருக்கு. சுப்பிரமணியத்தோட ஆட்களுக்கு சீவலப்பெரிய பாண்டியனின் அண்ணன் மலையாண்டிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் சுப்பிரமணியத்தோட ஆட்களுக்கும் மலையாண்டிக்கும் நடந்த தகராறில் மலையாண்டி சுப்பிரமணியத்தோட ஆட்களை ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார். அதை பார்த்ததும் ஒரே ஒருத்தன் இத்தனை பேரையும் வந்து ஓட ஓட விரட்டி இருக்கிறான், அப்படின்னா அவன் சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு அந்த ஊர் தலைவரை பார்த்து பயந்திருக்கிறார். தனி ஒரு ஆளா நின்னு இவ்வளவு தைரியமா இப்படி ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னா அவன் வந்துட்டு வெளியில இருக்க கூடாது, கண்டிப்பா நம்ம கூட தான் இப்படி ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறார் அந்த ஊர் தலைவர் சுப்பிரமணியம். அப்படின்னு ஒரு கணக்கு போட்ட அந்த ஊர் தலைவர் மலையாண்டியை தன் பக்கத்துல வைத்துக் கொள்வதற்கும் ரொம்பவும் ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி தலைவர் கூட இருக்கிறது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு மலையாண்டிக்கும் அதுல விருப்பம் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அதனால சுப்பிரமணியத்தோட ஆளுநாளாக மலையாண்டி மாறி போக அதை பார்த்து ஏற்கனவே தலைவர்கிட்ட வேலை பார்த்தவங்க மலையாண்டின் மேல பெரிய கோபத்துல இருந்திருக்கிறாங்க. இதற்கிடையே பாண்டியோட ஆட்டு சந்தையில சுப்பிரமணியத்தோட ஆடுகள் விற்பனைக்கு இறக்கப்படுது. அவரோட ஆட்கள் வியாபாரம் செய்யும் போது ஆடுகளோட எடையை அதிகரிப்பதற்காக சில வியாபாரிகள் ஆடுகளுக்கு நிறைய தண்ணீரை குடிக்க வைத்து அப்புறமா அதிக விலைக்கு விற்று வருவதை பார்த்து கோபப்பட்ட மலையாண்டி இங்கே நியாயமா மட்டும்தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசி அப்போது மலையாண்டி அவர்கள் வியாபாரிகளை அடிச்சு விரட்டியதாக சொல்லப்படுது. இதனால மக்கள் கிட்டையும் மலையாண்டிக்கு மதிப்பு உயருது. இந்த விவகாரத்தை தலைவர் காதுக்கு எடுத்து சென்ற ஆட்கள், பேருக்குத்தான் நீங்க தலைவரா இருக்கிறீங்க, ஆளுமை எல்லாம் மலையாண்டி தான்
செய்கிறார். மக்கள் கிட்ட உங்களை விட அவருக்கு தான் பெயர் வந்துகிட்டு இருக்குது. இப்படியே போனா உங்களை யாரும் ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க என தலைவரின் கோபத்தை கிளப்பி விட்டு இருக்கிறார்கள். மலையாண்டி மேல கடுமையான ஆத்திரத்தில் இருந்த தலைவர் மலையாண்டியை முடித்து கட்டுவது என முடிவு செய்கிறார். அதன் பிறகு நேரம் பார்த்து பல மாதங்களாக காத்திருக்காரு. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம விசுவாசமாகவே மலையாண்டி எப்பயும் போல தலைவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. தலைவர் சொல்லக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆக மொத்தத்துல மலையாண்டி தலைவருக்கு ஒரு விசுவாசியா தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊர்ல பிரம்மாண்டமாக நடக்க போற கோவில் திருவிழாவுக்கு முன்னாடி மலையாண்டியை போட்டு தள்ளணும்னு முடிவாகுது. அன்னைக்கு குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தார் மலையாண்டி. அவசரமாக ஓடி வந்த சிலர் தலைவரின் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி மலையாண்டியை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதுக்கு அப்புறம் மலையாண்டி மீண்டும் உயிரோடு திரும்ப ஊருக்குள் வரவே இல்லை என்று சொல்கிறார்கள். யாரோ துப்பாக்கியால் சுடப்பட்டு மலையாண்டி மடிந்திருக்கிறார் என்று செய்திகள் வரத் தொடங்கின. மலையாண்டியை கொலை செய்த திட்டம் எல்லாம் தலைவரோடுதான். அவர் சொல்லிதான் காவல்துறையினரை சுட்டதாகவும் அப்பகுதி மக்கள் சொல்கின்றனர். தனது உடன் பிறந்த பாசமான அண்ணன் இறந்து போன தகவலை கேட்டு கொதித்து போன சீவல பெரிய பாண்டி ஓடி போய் தனது அண்ணனை மாறுல போட்டுக்கிட்டு கதறி அழுது என்ன நடந்துச்சுன்னு கேட்க அப்போது தலைவரும் கூட சேர்ந்து அழுது நடிச்சிருக்காரு. அந்த பகுதியை சேர்ந்த சிலரோடு கடுமையான அடிதடி சண்டை நடந்தது. அந்த சண்டையில இந்த கொலை நடந்ததா சீவல பெரிய பாண்டிய நம்ப வைக்கிறாங்க. தலைவர் சுப்பிரமணியத்தோட ராஜதந்திர திட்டத்திற்கு அடுத்த கட்டமாக அவருக்கு மெய் பாதுகாவலராக சீவல பெரிய பாண்டிய வேலைக்கு சேர்க்கப்படுகிறார். ஆனால் உண்மையை மறைக்க முடியாது என்ற சொல் வழக்கப்படி காலப்போக்கில் தன்னுடைய அண்ணனை கொன்றது தலைவர் தான் என்பது சீவல பெரிய பாண்டிக்கு தெரிய வருது. தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரின் துணையோடு திட்டம் போடுறாரு. சீவல பெரிய பாண்டி தலைவர் எப்படி கூடவே இருந்து தன்னோட அண்ணனை கொலை செஞ்சாரோ அதே மாதிரி கூடவே இருந்து தலைவரை பழிக்கு பழி வெட்டி சாய்க்கிறார் சீவல பெரிய பாண்டி. அதுக்கப்புறம் சீவல பெரிய பாண்டியால அந்த கிராமத்துல இருக்க முடியல. போலீஸ்காரர்கள் அவரை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய நண்பர்களையும் போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. சீவல பெரிய பாண்டியும் நண்பர்களும் தலைமறைவாக பதுங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போக ஒரு நாள் சீவல பெரிய பாண்டியும் நண்பர்களும் அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்குள்ள புகுந்து அவரோட சொத்துக்களையும் நகை பணத்தையும் கொள்ளையடிச்சு போனதாகவும் சொல்லப்படுது. அப்படி கொள்ளையடிச்சு போன அந்த பணத்தை எல்லாம் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய ஏராளமான ஏழைகளுக்கு பாண்டி பிரித்து கொடுத்ததாகவும் நம்பப்படுது. இப்படியாக சில ஆளுமைகளையும் அவர் மிரட்டி கொள்ளையடித்ததாக அவர் மீது ஏராளமான வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. இதனால சீவல பெரிய பாண்டிய கண்டதும் சுடுவதற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதாக தகவல் கிடைக்க சீவல பெரிய பாண்டி கூட இருந்த நண்பர்கள் சிலர் காவல்துறையை தேடி சென்று சரணடைந்து விட்டதாகவோ கூறப்படுகிறது. இப்படி இருக்க இதற்கிடையே சீவல பெரிய பாண்டி கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் தஞ்சம் புகுந்து விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சில வருடங்களிலேயே அவருடைய உழைப்பு நிறைய வருமானத்தையும் நன்மதிப்பையும் பெற்று தந்திருக்க அந்த பகுதி மக்களும் ஏழை மக்களுக்கு சீவல பெரிய பாண்டி உதவி செஞ்சதா இன்றளவும் சொல்றாங்க. பாண்டியால் நிம்மதியா தன்னோட மனைவி வேலம்மாள் கூட வாழ முடியலன்னு சொல்லப்படுது. துணிச்சலான பெண்மணியாக கருதப்படும் வேலம்மாளிடம் பாண்டியை கேட்டு காவல்துறையினர் அதிக துன்புறுத்தல் செய்ததாகவும் பாண்டி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சும் அவங்க வாயை திறக்கலன்னு சொல்லப்படுது. பல ஏழை குடும்பங்களுக்கு உதவி செஞ்ச சீவல பெரிய பாண்டிக்கு தன்னுடைய சொந்த மனைவிக்கு கூட ஒரு கட்டத்துல கூட பணம் அனுப்ப முடியல. அவங்க குடும்பமே கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. பாண்டி எந்த ஊர்ல இருந்தாலும் வருஷம் அவங்களோட சொந்த ஊரான சீவலப்பேரி கிராமத்துல நடக்கும் சுடலை மாடன் கோவில் திருவிழாவுக்கு வருவாருன்னு அப்படிங்கிற தகவல் காவல்துறையினருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. காவல்துறையினருக்கு தகவல் தெரிந்து விட்டது என்ற செய்தியை கேட்டு 1984ஆம் ஆண்டு நடந்த கோவில் திருவிழாவுக்கு பாண்டிய வர வேண்டாம் அப்படின்னு அவருக்கு தகவல் போய் அன்னைக்கு பாண்டியோட உறவினர்கள் ஊர் மக்கள் பாண்டிக்கு பிரியமான ஏராளமானவர்கள்
அவர்கள் அங்கு வருவார்கள் என்பதால் அவர் துணிச்சலாக வந்து அந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. எப்படியும் அங்க சீவலப்பெரிய பாண்டி வருவார்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த காவல்துறையினரும் மாறு வேடத்தில் அங்கு மறைஞ்சு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே அங்கு வந்த சீவலப்பெரிய பாண்டிய காவல்துறையினர் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அப்போது போலீசாரே சிலர் சீவலப்பெரிய பாண்டியை ஓடிவிடு பாண்டி என சொன்னதாகவும், இந்த பாண்டி ஓடி செத்தான் என்று இருக்கக்கூடாதுன்னு முதுகுல குண்டடிப்பட்டு செத்தான் என்றும் சொல்லக்கூடாது. எத்தனை துப்பாக்கிகள் வந்தாலும் ஓடமாட்டான் இந்த பாண்டி, என்னை சுடுவதாக இருந்தால் நெஞ்சில் சுடுங்க என சொல்லிவிட்டு தைரியமாக நின்றதாகவும் இன்றளவும் அந்த கிராமத்தில் சொல்லப்படுது. அப்போது நடந்த என்கவுண்டர்ல சீவலப்பெரிய பாண்டி சம்பவ இடத்திலேயே எந்த மண்ணுல தன்னோட ஆட்டத்தை தொடங்கினாரோ அதே மண்ணுல கோவில் அருகிலேயே இறுதி மூச்சை விட்டதாகவும் சொல்லப்படுது. என்றைக்குமே பழிக்கு பழி, கொலைக்கு கொலை சம்பவங்கள் சட்டத்திற்கு எதிரானதுதான். அது தன்னோட சேர்ந்து உடன் இருப்பவர்களையும் துன்புறுத்தும். அப்பகுதி மக்களுக்கு பாண்டி வீரத்தின் இலக்கணமாக பார்க்கப்பட்டாலும் சட்டத்தின் பார்வையில் குற்றம் குற்றமே. அன்பு நண்பர்களே, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.